என் பெயர் ஜெயசித்ரா. என்னுடைய மகன் தருண்குமாருக்கு கடந்த மாதம் ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. வயிறு வலி, லூஸ் மோஷனு, வாமிட்டிங். எது சாப்பிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கூட அவனால் அதை இருக்க முடியாது. உடனே போயிட்டு வாமிட் பண்ணிடுவான். ஒரு வாரம் போச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலும் போனோம். சரி, அவளே திரும்ப ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து அதுக்கு அந்த மருந்து மாத்திரை கொடுத்தோம். அது ஒரு 25 நாளுக்கு மேலே கொடுத்துன்னு தான் சரியாகலை. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரி அவனை பெட்டில் படுக்க வைங்கம்மான்னு சொல்லிட்டு என்னை தனியாக ஒரு ரூம் கூட்டின்னு போயிட்டு, இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனில் சின்ன காயமும் அதனால் சின்ன சின்ன நெறிக்கட்டியும் இருந்துச்சு. அன்னைக்கு நான் மாதத்தில் முதல் சனிக்கிழமை எடுத்தாங்க. அன்னைக்கு நான் என்ன வேண்டிக்கிட்டேன், மாதாவே இன்னைக்கு முதல் சனிக்கிழமை நம்மள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எதுவுமே இல்லை, காயம் புண்ணும் நெறிக்கட்டி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதே தான் 26 நாள் கழிச்சு நாங்கள் போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த நெறிக்கட்டிலாம் என்னை தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூறு விட்டு வளர ஆரம்பிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிற மனநிலைமை எனக்கு இல்லை. நீங்கள் பையனை சேருங்கம்மான்னாங்க. இல்லை சார், நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் என் பையனுக்கு வயிறு வலி தாங்க முடியல, பயங்கரமாக அழுகுறான். அவன் அழுத உடனே அவங்க சொன்னதான் என் ஞாபகம் வருது. ஒரு பிள்ளைக்கு பெருசாக பிரச்சனை இருக்குமோ, அந்த கூறு விட்டு வளர்ந்ததுன்னு எனக்கு பயம் வந்துச்சு மனசில். நானும் அழுகுறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் அழுகுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. பைப்பில் எடுத்தால் வைத்தியமாக வைப்பேன். இப்போ இதில் காயத்தை குணமாக்கிறதுக்கான வார்த்தையும் உனக்கு இந்த பைபிளில் இருக்குது. இந்த ஜோமலை 2 தாப்பா உனக்கு, எந்த மருந்து மாத்திரையும் நமக்கு இப்போதைக்கு கை கொடுக்கல. எண்டோஸ்கோப்பி எடுக்க சொன்னாங்க. சரி, நாங்கள் எண்டோஸ்கோப்பி எடுக்க போனோம். எண்டோஸ்கோப்பி போன இடத்தையும் அங்கேயும் வெறும் புண்ணு மட்டும்தான் காமிச்சிது. டாக்டர் சொன்னாங்க, சரி இது வெறும் மேல் வயிறு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, குடல் எடுக்கலை, நீங்கள் போயிட்டு குடல் டாக்டரை பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் குடல் டாக்டரை பார்க்க போனோன்னே குடல் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிடி ஸ்கேன் எடுக்க போனோம். என் பையன் பேரை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் சிடி ஸ்கேன் எடுக்க ரூமில் நான் நிற்கிறேன். நான் நிற்கும் போது அந்த மிஷினுக்குள்ளே என் பையனை விட்டு நான் என்ன சொல்கிறேன், அந்தோனியாரே சுத்தத்து வெறும் மிஷின் இது, அங்கே ரிப்போர்ட் எழுதுற நீராக இருக்கணும். இந்த முதல் செவ்வாய்க்கிழமைக்குள்ள என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்தோனியாரே நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நான் உன்னுடைய ஆலயத்தில் நான் சாட்சியாக சொல்கிறேன், என் பிள்ளை எனக்கு முழுசாக திருப்பி கொடுங்க, நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். 11 மணிக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தான் வருவாங்க. 11 மணிக்கு போயிட்டு நாங்கள் எப்பவும் பார்க்க டாக்டர், சரி நம்ம ஒரு ஒப்பீனியன் தானே கேட்க போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி முதல் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் டாக்டரை பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, வெறும் புண்ணும் ஒரு கரவொலி கொடுப்போம், நெருக்கட்டி இந்த அம்மா இருக்குன்னு சொன்னாங்க.